சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் என்னோடு கூட பேசும் இயேசுவே, நீர் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அவர் பேசுகிறார். இயேசுவே என்னோடு கூட பேசி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படி நீர் எனக்கு கிருபை செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்னா, அவர் உன் அப்பத்தை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அவர் உன் ஆகாரத்தையும் ஆசீர்வதிப்பார். உன் தண்ணீரையும் என்ன செய்வார்? குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் இதயத்துல கை வைங்க. ஆண்டவர் நான் சாப்பிடும் சாப்பாட்டை, நான் குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். என் வியாதி என்னை விட்டு முற்றிலுமாக விலகும், முற்றிலுமாய் விலக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. இனி நாம் வியாதியோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இனி நீங்க வியாதியோடு இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் நீங்க சாப்பிடுகிற சாப்பாட்டை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நிச்சயமாய் இந்த வசனம் உண்மையிலே மிக, அதாவது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக தேவையான ஒரு வசனம். நம்முடைய ஆகாரத்தை, நாம் சாப்பிடுகிற ஆகாரம் ஆசீர்வாதமாய் மாறணும். நாம் குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வாதமாய் மாறணும். அந்த ரெண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னா நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்காது. எந்த வியாதி இருக்காது. கர்த்தர் அந்த ஆகாரத்தை ஆசீர்வதிச்சுட்டா, அந்த நாம் குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிச்சுட்டா வியாதிக்கு இடமே இல்லை. இதான் உண்மை. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. கொஞ்ச நேரம் கேட்டாலும் நல்லா கேளுங்க. அதனால ஆண்டவர் நாம் சாப்பிடும் சாப்பாடை ஆசீர்வதிப்பேர் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் குடிக்கிற தண்ணீரை அவர் ஆசீர்வதிப்பேர் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம், நமக்கு வியாதி இருக்காது. அல்லேலூயா. வியாதி இருக்காது, பலவீனங்கள் இருக்காது. அது மாத்திரம் இல்ல, நமக்கு அதாவது நிம்மதி இல்லாத காரியம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அதனால ஆண்டவர் நம்முடைய சாப்பிட சாகாரத்தை ஆசீர்வதிப்பேர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு வியாதி எப்படி வருது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கும் பொழுது, அதாவது அப்போ, அதாவது அந்த காலத்துல எல்லாமே சாப்பிடுகிற ஆகாரம் விளையக்கூடியது இயற்கையா எல்லாம் இருந்தது, விளைந்தது இயற்கையா விளைந்தது. அதனால வியாதி அப்போ உள்ள வயசுல 100, 120, 200, ஆதாம்லாம் பார்க்கும் பொழுது 900 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தாராம். எத்தனை வருஷம்? 900 வருஷம். அப்போ அவங்களாம் வியாதியே வரல. ஏன்னா அப்போ அந்த விளைஞ்ச அந்த சாப்பாடு, அந்த ஆகாரம், அதெல்லாம் என்னது? இயற்கையாய் விளைந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே கெமிக்கல், எல்லாமே ஒரு, அதாவது ஏதோ ஒரு செயற்கை முறையில தான் செய்றாங்க, விளைய செய்யறாங்க. நெல்லு சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுறோம். ஆனாலும் நமக்கு சின்ன குழந்தைக்கு இன்னைக்கு கேன்சர் இருக்கு. சின்ன குழந்தைக்கு கேன்சர், புற்றுநோய், அதாவது புற்றுநோய், இன்னும் அல்சர். சின்ன பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியல, சரியா பார்வை, கண்ணாடி போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்முடைய ஆகாரம், நான் சாப்பிடுகிற ஆகாரம் அது என்னல சரியா இல்ல. அதனாலதான் நமக்கு என்ன செய்ய வியாதி. அதாவது 40 வயசு கூட அவங்களுக்கு கால் வலி வந்துருது. என்ன வலி? கால் வலி வந்துருது. மோசையை குறித்து பார்க்கும் பொழுது 120 வருஷம் உயிரோட இருந்தான். எத்தனை வருஷம்? 120 வருஷம். இந்த 120 வருஷம் உயிரோடு இருந்தாலும் அவனுடைய பலன் குறையல.
அது மாத்திரம் இல்ல, அவனுடைய பார்வை மங்கி போகல. அவனுடைய பார்வை தெளிவா இருந்துச்சு. 120 வயசு வரைக்கும் தெளிவா இருந்துச்சு. இன்னைக்கு 5 வயசுல கண்ணாடி போடணும். எத்தனை வயசுல? 5 வயசுல. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்ன செய்யறோம்? தலை வலிக்குன்னு சொல்லி போறோம் டாக்டர், கண்ணாடி போடுங்க, கண்ணாடியை போட்டு வரோம். இப்படி ஏன்னா வியாதி இப்படி மனுஷன் இன்னைக்கு என்ன செய்ய சூழ்ந்திருக்கிறது. இந்த கடைசி காலத்துல ஆகாரத்தின் மூலமாக, நாம் குடிக்கிற தண்ணீர் மூலமாக, தண்ணியும் சரி கிடையாது. நம்ம குடிக்கிற தண்ணியும் ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே விஷம் தான். தண்ணி நல்லா இருக்குன்னு நிறைய மருந்தை கலக்குறாங்க, நிறைய மருந்து கலக்கப்படுது, அதனாலதான் வியாதி. ஆனா நம்ம குடிக்கிற தண்ணீரும் நாம் சாப்பிடுகிற ஆகாரமும் ஆசீர்வாதமா மாறிடுச்சுன்னா வியாதி வராது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ சாப்பிடும் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ குடிக்கிற தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ற. அப்போ ஆண்டவர் அந்த ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு என்ன வராது? வியாதி வராது, வலிலாம் வராது. நமக்கு இப்போ வலிக்குது, அங்கங்க வலிக்குது, நோவு நமக்கு அடிக்கடி என்ன செய்யுது? நோவு வருது, வலி வருது, நம்மளால முடியல, தாங்க முடியல. எதிர்பாராத நேரத்துல நமக்கு வலிகள் வருது, அந்த வலியை தாங்க முடியல. அல்லேலூயா. அதாவது கடந்த நாள்ல, அதாவது போட்டி தானே, குடல், ஆட்டு குடல் சொல்லுவாங்க, அது எங்க வீட்டுல செஞ்சிருந்தாங்க. அது சரியா வேகல, சாப்பிட்டாச்சு. மறுநாள் காலையில திடீர்னு ஒரு வயிறு வலி இருந்துச்சு, சரியா ஜீரணம் ஆகல, வேகாதனால ஜீரணம் ஆகல. அந்த வயிறு வலி ஒரு மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நினைக்கிறேன். என்னெல்லாமோ வீட்டுல வைத்தியம் செய்து பார்த்தோம், ஒண்ணும் முடியல. கடைசியில அந்த ஒரு மாத்திரை, வாமிட் பண்ணதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை போட்டு ஒரு 2 நிமிஷத்துல வாமிட் வந்துச்சு. அந்த வயிறு வலி எங்க போச்சுன்னே தெரியல, ஏன்னா ஜீரணம் ஆகாதனால வயிறு வலி. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்துக்கு அந்த ஆகாரம் ஆசீர்வாதமா மாறிடுச்சுன்னா, அது நம்ம எப்படி சாப்பிட்டாலும் என்ன செய்யும்? நமக்கு வியாதியா மாறாது. அல்லேலூயா. நம்ம எப்படி சாப்பிட்டாலும் வியாதியா மாறாது. அப்பமெல்லாம் சுட்டு தான் சாப்பிட்டாங்க, அந்த காலத்துல சுட்டு சாப்பிடுவாங்க. அது அந்த அளவுக்கு வெந்திருக்குமா? சுடுறது அந்த அளவுக்கு சிலது வெந்திருக்கும், சிலது வேகாம தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஜீரணமாச்சு, ஆச்சா இல்லையா? நல்லாதான் இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் கூட வேலைன்னா நமக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது, உடனே உடம்புல காமிச்சிருது, ஏதோ ஒரு வழியை கொண்டு வந்துருது. அப்போ நாம் சாப்பிடுகிற ஆகாரமும் நாம் குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வாதமா மாறிடுச்சுன்னா வியாதிக்கு அங்க இடம் இல்லை, பலவீனத்துக்கு அங்க இடம் இல்லை, கால் வலிக்கு இடம் இல்லை, தலைவலிக்கு அங்க இடம் இல்லை. இதுக்கெல்லாம் இடம் இருக்கிற காரணம் என்ன? நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் ஆசீர்வாதமா இல்ல, நம்ம குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வாதமா இல்ல. இன்னைக்கு எல்லாமே விஷமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அதனால நாம் சாப்பிடும் சாப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நாம் குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம்னா என்ன சொல்றாங்க? எனக்கு பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும், 2 பைக்கு, 1 பைக் இல்ல 2 பைக்கு, 2 வீடு, அப்படிலாம் நம்ம கேட்கிறோம். எனக்கு லட்ச கணக்கில் பணத்தை கொடுங்க, கோடி கணக்கில் பணத்தை கொடுங்க, இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். இல்ல, ஒரு மனுஷன் வியாதி இல்லாமல் வாழ்வதே பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் கடன் இல்லாமல் வாழ்வதே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு லோன், அதாவது கடன் கிடையாது, அதாவது கடன் சொல்லுவாங்க, லோன் சொல்லுவாங்க. பேங்க்ல லோன் போட்டுருவோம், அதனால கடன் சொல்ல மாட்டாங்க, லோன் சொல்லுவாங்க. அதுவும் கடன் தான். அதாவது ஒரு மனுஷன் கடன் சொல்லி எதை லோனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கடன் தான். கடன் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டுனா அதுவே பெரிய வியாதி, அதுவே பெரிய வியாதி. அதனாலதான் கடன் வாங்காதீங்க. 100 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளமா, அந்த 1000 ரூபாய்க்கு தக்க என்ன செய்யணும்? குடும்பத்தை நடத்தணும். அதுக்கு மேல நடத்த ஆசைப்பட்ட கடன் ஆயிடும். 100 ரூபாய் தான் இருக்கா, 100 ரூபாய்க்கு தக்க என்ன செய்யணும்? வாழணும். 100 ரூபாய்க்கு மேல வாழ ஆசைப்படக்கூடாது.
அல்லேலூயா. அப்படி ஆசைப்பட்டா கடன் கடன் வந்ததுக்கு அப்புறம் வியாதி தானா வந்துடும். தெரியுமா? கடன் வந்தவன ஒரு சோறு வரும், கடன்கார வருவான, நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சோறு வரும். அந்த சோறு பலவீனமா மாறும், அந்த பலவீனம் வியாதியாய் மாறும். அல்லேலூயா. அதனால இருக்கிறதை கொண்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால கடன் நம்முடைய வாழ்க்கையில வந்தா அதுவும் நமக்கு வியாதி. அதே போல நாம் சாப்பிடும் ஆகாரம் ஆசீர்வாதமா இல்லாவிட்டால் அதுவும் என்னது? வியாதி. அதனால ஆசீர்வாதம் என்றால் வியாதி இல்லாமல் வாழ்வதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வியாதி இல்லாம நம்ம வாழ நமக்கு, அதாவது நம்ம சின்ன வீட்டுல இருந்தாலும் வியாதி இல்லாம இருந்தா போதும். நம்ம சின்ன வீட்டுல இருந்தாலும் சரி, கடன் இல்லாம இருந்தா போதும். அதான் நிம்மதியான வாழ்க்கை, அதான் சந்தோஷமான வாழ்க்கை. இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்ல. கோடி கணக்குல வீட்டை கட்டி இருப்பான், ஆனா லட்சக்கணக்கில் லோன் கட்டிட்டு இருப்பான். அது என்ன வாழ்க்கை? பாக்குறவன் கண்ணுக்கு என்னது, ஏப்பா எவ்வளவு பெரிய வீடுமா, ஆனா அவன் லோன் மாசம் மாசம் என்ன செய்யணும்? சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அது வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியாது. லோன் பணத்தை தான் கட்டணும், அதை அனுபவிக்க முடியாது. கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிற அந்த வருமானத்தை நிம்மதியா அடிச்ச முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. லோன் தான் கட்டணும். அது அப்படி கட்டி என்னத்துக்கு? லோன் இல்லாம வீடை கட்டணும். லோன் இல்லாம இருக்க பணத்துக்கு கட்டலாமா? ஏன் சின்னதா ஒரு வீட்டை கட்டினா அதை இருக்க முடியாதா? பெருசா கட்டாதான் நம்மளால இருக்க முடியுமா? இல்ல சின்ன வீடா இருந்தா நமக்கு தூக்கம் வராதா? சின்ன வீடா இருந்தாலும் தூக்கம் வரும். நல்லா உழைக்கிறவனுக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். இங்க படுத்தாதான் தூக்கம் வரும் கிடைக்காது. நல்லா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைத்தால் அவனுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். கஷ்டப்படாம நோவாம இருந்தா அவனுக்கு தூக்கம் வராது. அல்லேலூயா. அதனால நாம் கடனோடு இருந்தால் அதுவே அது வியாதி. ஆனால் வியாதி இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். வியாதி இல்லாமல் இருப்பதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வியாதி இல்லாமல் இந்த மாதத்திலிருந்து மாத்திரம், இந்த மாதம் மாத்திரம் அல்ல, இந்த பூமியில இருக்கிற கடைசி நொடி பொழுது வரைக்கும் நீங்களும் நானும் எந்தவித வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிற கர்த்தர் என்ன செய்தால், நீங்க சாப்பிடும் ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்க குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வாதமா மாறனா நம்ம என்ன செய்யணும்? அதை செய்யணும். என்ன செய்யணும்னா நல்லா கவனி, சுருக்கமா சிம்பிளா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. நான் அதாவது சாப்பாடு என்பது மிக மிக மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது சாப்பாடு இல்லாம மனுஷனால உயிர் வாழ, தண்ணி இல்லாமையும் உயிர் வாழ முடியாது. ரெண்டுமே அவசியமா தேவைப்படுது. அல்லேலூயா. ஒரு சிலவங்களாம் ஒரு நேரம் சாப்பிடுறதா படபடன்னு வரும். ஒரு நேரம் சாப்பிடணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடனா கூட நம்மளால முடியல. அப்போ சாப்பிடுறோம், சாப்பிடுறது தப்பு கிடையாது, சாப்பிடுறோம். ஆனா அந்த சாப்பாடானது நமக்குள்ளே, நம்முடைய சரீரத்துக்குள்ளே பிரவேசித்து அது சுகத்தை தான் கொடுக்கணும். அது என்ன செய்யணும்? சுகத்தை தான் கொடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அதனால என்ன செய்யணும்னா, நாம் வீடுகளில் சாப்பாடு செய்வதற்கு முன்னே, சாப்பாடு செய்ய நம்ம போறோம், பெண்கள் நல்லா கவனிங்க, சாப்பாடு செய்ய போறோம். ஆண்கள், நீங்க ஆண்களும் சமைக்கிறாங்க, பெண்கள் யாரு சமைச்சாலும் சரி, அந்த சமைக்கிறவர்கள் அந்த சமைப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் இந்த சமையல் பண்ண போறேன், நான் இந்த ஆகாரத்தை செய்ய போறேன், இது எனக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், இதை சாப்பிடுங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நாம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றதே கிடையாது. நேரா போறது, அது கிச்சனுக்கு போறது, அரிசியை கழுவுறது, சோத்தை வடிக்கிறது, நம்ம பாட்டு என்ன செய்யணும்? எடுத்த உடனே போய் செய்யறோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சமையல் பண்ண போறோம்னு ஆயிட்டா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ரொம்ப உட்காந்து அதுக்காக பல மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லல. ஒரு மணி அதுக்காக உட்காந்து காலை வர உட்காந்து ஜெபம் பண்றது இதெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே, ஆண்டவரே, நான் இந்த ஆகாரத்தை சமைக்க போகிறேன், ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், இதை நீ ஆசீர்வதிக்கும் போது அது எனக்கு சுகமாய் மாறும், எனக்கு மாத்திரம் இல்ல, இதை சாப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆகாரத்தை செஞ்சு பாருங்க, அது ஆசீர்வாதமாய் மாறும். நிறைய பேர் இன்னைக்கு பழக்கம் என்ன தெரியுமா? சாப்பிடவும் ஜெபம் பண்றோம்.
சாப்பிடும் போது அது தப்புன்னு நான் சொல்லல, அது பழக்க தோசத்துக்கு நமக்கு வந்துட்டு சாப்பாடு நம்ம முன்னாடி வந்தோன்னே கையை நீட்டி அடிச்சிடும். கிறிஸ்தவங்க எல்லாம் நிறைய பேர் அப்படிதான், உடனே கண்ணை மூடி இந்த கையை வச்சுட்டு ஆண்டவரே ஆசீர்வாதம் சொல்றோம். இது பழக்கத்துக்கு வந்துருச்சு. ஆனா இது பழக்கத்துக்கு வரல. சாப்பாடு செய்வதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிற அந்த பழக்கம் நமக்கு வரல. அல்லேலூயா, வரணும். அல்லேலூயா. அதனால சாப்பாடு செய்வதற்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம எந்த சாப்பாடு செய்தாலும் சரி, ஒரு சின்னதா ஒரு தோசையோ எதை செஞ்சாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால நாம் சாப்பாடு செய்வதற்கு முன்பதாக நாம் ஜெபம் பண்ணிட்டு அந்த சாப்பாடு ஆகாரத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நாம் அந்த சமையலை ஆரம்பிச்சோம் என்றால் நம்ம அந்த சாப்பாடு செய்யும், அது இப்போ விஷமா இருந்தாலும் அது என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. அதாவது பைபிள்ல சொல்லுது, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளம்னா பாம்பு கடிச்சு, பாம்பு இருக்குல்ல, பாம்பு கடிச்சு அந்த விஷம் வந்து என்ன செய்யுமா? நம்மளை தாக்காது. அந்த விஷமா நமக்கு வராது. தெரியுமா? இது வந்து நம்ம இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை நம்பினால் பாம்பு கடிச்ச விஷம் கூட நம்மள ஒண்ணும் செய்யாது. அப்ப இந்த சாப்பாட்டுல இருக்கிற அதெல்லாம் ஏதாவது செய்யுமா? அல்லேலூயா. பாம்பு கடிச்ச விஷமே நமக்கு ஒண்ணு செய்யாது பைபிள் சொல்லுது. அப்போ அதுவே ஒண்ணு செய்யாதுன்னா இந்த சாப்பாடு நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் அதனால நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு சமைக்கணும். அதனால சர்ச்சில் நாம் சமைக்கிறோம், வார வாரம் சமைக்கிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு சமைக்கணும். அல்லேலூயா. அதே போல சாப்பிடும் பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அல்லேலூயா. அதனால கண்டிப்பா தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் கண்டிப்பா நாம் ஜெபிச்சுட்டு தான் நினைச்சணும் சமைக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்காம ஆரம்பிக்க கூடாது. ஏனென்றால் அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். நீங்க செய்யற அந்த சாப்பாட்டை யார் யார் சாப்பிடுறாங்களோ அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். ஒருவேளை அவங்க அதாவது வியாதியோடு கூட சாப்பிடலாம். இப்ப சபையில சமைக்கிறாங்க, பல அதாவது வியாதி உள்ள ஜனங்களும் சாப்பிடுவாங்க, வியாதி இல்லாதவங்களும் சாப்பிடுவாங்க. அப்ப ரெண்டு பேரும் வந்து சாப்பிடும் போது வியாதியோடு ஒரு மனுஷன் சாப்பிட்டால் அந்த வியாதி என்ன செய்யும்? சுகமாகும். வியாதி இல்லாம ஒரு மனுஷன் சாப்பிட்டா அவனுக்கு மறு வியாதியே வராதபடிக்க சாப்பாடு என்ன செய்யும்? பாதுகாக்கும். அல்லேலூயா. அதனால சமையல் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி தான் என்ன செய்யணும்? சமையல் பண்ணணும். அந்த பழக்கத்துக்கு வாங்க, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஆனா சாப்பிடும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், ஆனா சாப்பாடு செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறது கிடையாது. அந்த பழக்கம் நமக்கு வரல. அந்த பழக்கத்துக்கு வாங்க. அதனால சாப்பாடு செய்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையில பிரசங்கம் பண்ணுவதற்காக பிரவேசித்தார். மலையில பிரசங்கம் பண்ண போன இடத்துல நிறைய ஜனங்கள், வியாதி உள்ளவர்கள், அதாவது பலவீனம் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள் எல்லாரும் என்ன இயேசு கேள்விப்பட்டு எல்லா ஊர்ல இருந்த எல்லா ஜனங்களும் என்ன மலைக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? மலைக்கு போயிட்டாங்க. போனவங்க எல்லாரும் யாரு? வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், சப்பானிகள், குருடர்கள், இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இயேசுவை தேடி போயிட்டாங்க. போன இடத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். இந்த மாதிரி நம்ம இப்ப பிரசங்கம் பண்றோம், இந்த மாதிரி பிரசங்கம் பண்றார். இத ஜனங்க கேட்கிறாங்க. கேட்டு முடிந்த பிறகு அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இவங்க இப்ப ஊருக்கு போனா ரொம்ப தூரமா போறாங்க. போகிற வழியில இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த சோர்வும் வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பலவீனத்தோடு வந்திருக்காங்க, எல்லாரும் சுகவீனமாய் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பலத்தோடு போகணும், எந்த விதமான சோர்வு இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு என்ன கொடுங்க? ஆகாரத்தை கொடுங்க. என்ன கொடுங்க? ஆகாரத்தை என்று சொல்லுவா. அந்த ஆகாரம் அங்க செய்யல யாரும். ஆகாரம்னா செஞ்சுலாம் வைக்கல. அப்போ ஆண்டவர் உங்க இடத்துல என்ன இருக்கு கேட்கிறார். எல்லா இடத்துலயும் கேட்கிறார். வந்திருக்கிற எல்லாத்தையும் கேட்கிறாங்க. யாருக்கும் எதுவும் இல்லை. இல்ல, எதுவுமே இல்லை. எல்லாரும் சும்மா வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்க? சும்மா வந்திருக்காங்க. ஆனா அதுல ஒரே ஒரு குழந்தை, சின்ன பிள்ளை என்ன செய்யுதுன்னா, அந்த பிள்ளைக்கு அந்த பெத்தவங்க கொடுத்து விட்ட அதாவது ஒரு 5 அப்பமும் 2 மீன் அந்த பிள்ளை சாப்பிடுது. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களாம் அப்படி இருக்க முடியாது.
இன்னைக்கு பிள்ளைங்க ஒண்ணு கொடுத்தாச்சுன்னா போதும், சாப்பிட்டு தான் மறு வேலை. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க அப்படி இருக்கு. ஆனா அப்ப எப்படின்னா இயேசுவின் காலத்துல எப்படின்னா அந்த பிள்ளைங்க இடத்துல சாப்பிடுறது கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை சாப்பிடாம வச்சிருக்கு. சாப்பிடாம வச்சிருந்து இயேசு கேட்ட உடனே, ஐயா என்கிட்ட இருக்கு 5 அப்பமும் 2 மீன் இருக்கு, நாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்கு. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாம் கொடுக்குற மனசுலாம் கிடையாது. சின்ன குழந்தைகிட்ட போய் ஏதாவது வாங்கி பாருங்க, சின்ன குழந்தையே கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க எப்படி கொடுக்கும்? அல்லேலூயா. கொடுக்கிற மனசுக்கு யாருக்குமே இல்லை, இது உண்மை. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு காலகட்டத்துல வந்துட்டோம். கொடுக்கிற மனசு சின்ன குழந்தைக்கு இல்ல. சின்ன குழந்தை ஏதாவது கையில வச்சிருந்தா எப்பா குடுன்னா குடுக்கவே கொடுக்காது, அப்படியே இழுத்துக்கும். கையில அப்படி டைட்டா பிடிச்சுக்கிட்டு விடவே விடாது. இன்னைக்கு சின்ன குழந்தை கூட அப்படிதான் இருக்கு. கொடுக்கிற மனசு இன்னைக்கு இல்ல. அல்லேலூயா. கொடுக்கிற மனசு பெரிய மனசு. அதாவது கொடுத்து ஒருத்தங்க சந்தோஷத்தை பாருங்க. ஒருத்தங்களுக்கு கொடுத்து அவங்க முகத்துல அந்த வருகிற சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார். நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தை கொடுக்க கூட நமக்கு மனசு வராது. அல்லேலூயா. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு மனசு என்னன்னா 5 அப்பா இருக்கு 2 மீனுக்கு தாங்க வச்சுக்கோன்னு கொடுத்துச்சு. கொடுத்து அந்த ஆகாரத்தை ஆண்டவர் வாங்கி அது என்ன செய்தார்? வானத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை என்ன செய்யும்? ஆசீர்வதியும், இந்த அப்பத்தை ஆசீர்வதியும், இந்த 2 மீனையும் ஆசீர்வதியும் என்று சொன்ன பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது எல்லாரும் சாப்பிட்டு மீதி எடுத்தா என்று பார்க்கிறோம். அது அல்ல, எல்லாரும் சோர்வு இல்லாமல் எந்த விதமான பலவீனமும் அவங்களுக்கு இல்ல, சுகமாய் போனார்கள். அவங்க சோர்ந்து போக கூடாது. அந்த ஆகாரம் எந்தவித பலவீனத்தோட அவங்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது, சுகமாய் போக வேண்டும். அந்த ஆகாரம் சுகமாய் மாறிச்சு. அதனால நீங்க ஜெபம் பண்ணினால், ஜெபம் பண்ணி நீங்க சமைக்கும் பொழுது அந்த ஆகாரம் ஆசீர்வாதமாய் மாறும். அதை சாப்பிடுகிற யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். அவருடைய வியாதி என்ன செய்யும்? சுகமாகும். அதனால கண்டிப்பா ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? சமைக்கிறதுக்கு முன்பாக. அதே போல சாப்பிடும் போது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சாப்பிடும் போதும் ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கன்னு சொல்ல வேண்டாம். இந்த ஆகாரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. சாப்பிடும் போது என்ன சொல்லுங்க தெரியுமா? இந்த ஆகாரத்தை எனக்கு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த நான் சமைக்க போறேன்பா, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க சொல்லணும். சமைச்சதை சாப்பிடும் போது என்ன செய்யணும்? இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் சொல்லும்போது அடுத்த வேளை சாப்பாடு நமக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. இல்லைன்னா அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது. அல்லேலூயா. அதனால அந்த ஸ்தோத்திரத்துக்கு அடுத்த வேளை ஒரு சாப்பாட்டு குறைய நமக்கு வராம இருக்குதான் அந்த ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால சாப்பிடும் பொழுது, சமையல் பண்ணுவதற்கு முன்பாக நாம் ஜெபித்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய ஆகாரம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அதனால கண்டிப்பா என்ன செய்யணும்? சமைப்பதற்கு முன்பாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். சமைச்சு சாப்பிடும் பொழுது அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும்? சாப்பிடும் போது இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக ஆசீர்வதிக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. சாப்பிடும் போது என்ன செய்யணும்? கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சமையல் பண்ணதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த ஆகாரத்தை ஆசீர்வதி. வித்தியாசம் இருக்கு, இதை புரிஞ்சு செயல்படுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. தண்ணி இல்லைன்னா கஷ்டம். அல்லேலூயா. சாப்பாடு கூட ஒரு நாள் சாப்பிடலன்னா தண்ணி கூட குடிச்சிடலாம். 2 நாள் சாப்பிடலாம், தண்ணி கூட குடிச்சு வயிற்று என்ன செய்யலாம்? நிறைய பேர் தண்ணி குடிச்சு வாழலாம். அல்லேலூயா. அப்ப தண்ணீரும் மிக அவசியம். அதனால தண்ணீரும் என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா மாறணும். அப்போ தண்ணீர் குடிக்கும் பொழுது யாராவது நம்ம சொல்றோமா? தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும் போது என்ன செய்வோம்? கையை நீட்டி ஜெபம் பண்றோம், கையை நீட்டி ஜெபம் பண்ணிடுவோம். ஆனா தண்ணி குடிக்கும் போது யாராவது செய்யணுமா? அது வரல, இந்த பழக்கத்துக்கு வரல. தண்ணி குடிக்கும் போது இருதயத்துக்குள்ள சொன்னா போதும், ஆண்டவரே தண்ணி கொடுத்ததுக்காக சொல்றேன். அல்லேலூயா. சொல்றோமா? அப்படி தண்ணி குடிக்கும் போதோ, டீ குடிக்கும் போதோ, டீ குடிக்கிறோம், அதெல்லாம் குடிக்கிறது. டீ குடிக்கும் போது, பால் குடிக்கும் போது,
ஜூஸ் குடிக்கும் போது என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ இந்த தண்ணீர் ஆகாரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜூஸ் குடிக்கும்போது என்ன செய்யணும்? அக்கா நின்றுட்டு ஜூஸ் கடையில போய் நின்றுட்டு ஆண்டவரே நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி என்ன செய்யல? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஒரு மாதிரி பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க மனசுக்குள்ள. ஆண்டவரே நீ இந்த ஜூஸ் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லணும். அப்படி ஸ்தோத்திரம் சொல்லி குடிங்க. ஆண்டவர் செய்வாரு. அந்த ஜூஸோ தண்ணீரோ டீயோ பாலோ இல்ல பூஸ்டோ எதா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா மாறி வியாதியா வராது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு குடிக்கிற தண்ணீரும் மருந்து தான். மருந்து எதை பார்த்தாலும் தண்ணீர்ல தண்ணீர் சுத்தமாக வேண்டும் சொல்லி மருந்து கலக்குறாங்க. அந்த தண்ணி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி மருந்து கலக்குறாங்க. சுத்தமா இருக்கிறதுக்கும் மருந்து, டேஸ்டா இருப்பதுக்கும் மருந்து. மருந்து இல்லாம இன்னைக்கு தண்ணி டேஸ்டா இல்ல, மருந்து இல்லாம தண்ணி சுத்தமா இல்ல. அப்போ அந்த மருந்து கலக்கிறது நமக்கு என்ன செய்யுது? விஷமா மாறுது. அதனாலதான் நமக்கு வியாதி. அதனால குடிக்கிற தண்ணீர் மூலமாய் நமக்கு என்ன செய்யுது? வியாதி வருது. அதனால தண்ணீர் குடிக்கும் போது நாம் எதை தண்ணீர் ஆகாரம் என்னன்னா தண்ணீர் ஆகாரம் சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரே இந்த தண்ணீர் ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நாம் குடிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். அப்படி மாறும் பொழுது அந்த சரீரத்துல நம்ம சரீரத்துல போகும் பொழுது அது என்ன செய்யும்? வியாதி இருந்தா அந்த வியாதி எடுத்து போட்டு வியாதி வராமல் பாதுகாக்கும். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அதாவது புறப்பட்டு வனாந்தர வழியா வராங்க. எங்க வராங்க? வனாந்தர வழியாய் கானானுக்கு போறாங்க. அப்படி கானானுக்கு போகும் பொழுது அவங்களுக்கு என்ன தண்ணீர் தாகம் எடுத்தது. என்ன தாகம்? தண்ணி தாகம். ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். மலையில மேல இருந்து பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறார். இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. அப்படி தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க வனாந்தரத்துல. அப்படி வனாந்தரத்துல கஷ்டப்படும் பொழுது ஊழியக்காரரா இருக்கிற மோசைட்டு போறாங்க. போய் எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? தண்ணி வேணும். குடிக்க தண்ணி ஆண்டவர் சொன்னார் சொல்லிதான் என்ன செஞ்சோம்? எகிப்தை விட்டு வந்தோம். குடிக்க கூட என்ன இல்ல, தண்ணி இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. யார்கிட்ட? ஊழியக்காரங்க. குடிக்க கூட எனக்கு என்ன செய்யல, தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கேக்குறாங்க. அப்போ உடனே ஆண்டவர் ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்தை காட்டுறார். அந்த இடத்துக்கு பேர் மாறா. என்னது? மாறா. அங்க போய் என்ன செய்ய? வேகமா தண்ணீரை பார்த்த உடனே அந்த இடத்துல போய் தண்ணியை வேகமா குடிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணீர் எப்படின்னா கசப்பா இருக்கு. எப்படி இருக்கு? தாகம். குடிக்கும் போது கசப்பு. அல்லேலூயா. குடிக்க முடியுமா? கசப்பா இருந்தா குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அல்லேலூயா. உடனே அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த தண்ணீர் கசப்பா இருக்கு, என்ன செய்வது அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஊழியக்காரத்தை கர்த்தர் பேசுறார். அந்த மரத்தை வெட்டி அதை போடு. என்ன செய்ய? ஒரு மரத்தை சொல்றாரு. அந்த மரத்தை வெட்டி அதை போடுனாரு. அந்த தண்ணீரை கொண்டு அந்த மரத்தை கொண்டு போட்டாங்க. அந்த தண்ணீர் எப்படி மாறிச்சு? தித்திப்பாய் மாறிச்சு. அல்லேலூயா. அப்போ நாம் தண்ணீர் குடிக்கும் பொழுது, தண்ணீர் ஆகாரம் நாம் குடிக்கும் பொழுது, அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி குடிக்கும் பொழுது அது கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது தித்திப்பாய் மாறும். அல்லேலூயா. அதனால தண்ணீர் குடிக்கும் போது என்ன செய்ய? ஸ்தோத்திரம். சாப்பிடும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சமைக்கும் பொழுது கர்த்தாவே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும். தெளிவா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமைக்கும் போது என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சாப்பிடும் போது ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதே போல தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த மனசுக்குள்ள என்ன செய்யுங்க? ஆண்டவரே இந்த கொடுத்த தண்ணீருக்காக ஸ்தோத்திரம், இந்த கொடுத்த இந்த ஜூஸுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சாலும் சரி ஸ்தோத்திரம் சொல்லி குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வியாதியே வராது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு டீ குடிச்சா பித்தம்பாங்க, தலைவலி வருமா? தலைவலி நல்லா கவனிங்க. அதாவது டீ அதிகமா குடிச்சா, டீயோ காப்பியோ, தலைவலி வருமாங்க. பாத்திருக்கீங்களா? பித்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? ஆண்டவரே நீர் குடித்த இந்த டீக்காக இந்த காப்பிக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா பித்தம் எங்க போகணும்னு தெரியாது, தலைவலி வராது. நாம என்ன செய்யறோம்? அதெல்லாம் செய்யறது கிடையாது. சும்மா குடித்த உடனே குடிச்சிடுறது, ஒண்ணுமே சொல்றது கிடையாது. அதனால இன்றையிலிருந்து நாம் கொடுக்கிற எதுவா இருந்தாலும் சரி,
ஆண்டவரே நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரா, இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரா, சமைப்பதற்கு முன்பதாக அந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் அப்படி சொல்லுங்க. சொல்லும் பொழுது நாம் குடிக்கிற தண்ணீரும் நாம் சாப்பிடுகிற ஆகாரமும் ஆசீர்வாதமாய் மாறும். மாறுவது மாத்திரல்ல, நம்முடைய சரீரத்தில் எந்த வியாதியும் வராது. அல்லேலூயா. வியாதி வராது. வியாதியோட கஷ்டப்படுறீங்களா? கால் வலியோட கஷ்டப்படுறீங்களா? தலைவலியோட கஷ்டப்படுறீங்களா? வயிறு வலியோட கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. சாப்பிடும் போது சொல்லுங்க, நீ கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரா. தண்ணி குடிக்கும் போது சொல்லுங்க, நீ கொடுத்த தண்ணீருக்காக ஸ்தோத்திரா. சமைப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்க. நிச்சயமாகவே நீங்க சுகமாயிருப்பீங்க. இதுதாங்க வசதி. இந்த வசதிக்கு ஈடான எந்த வசதியும் கிடையாது. இப்படிப்பட்ட வசதிக்கு ஈடா எந்த வியாதி இல்லாத ஒரு வசதி தான் பெரிய வசதி. அந்த ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு இன்னைக்கு இல்ல. மனுஷனுக்கு இன்னைக்கு இல்ல. வியாதி இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வியாதியோடு தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் அதாவது என்ன இருக்கோ இல்லையோ மாத்திரை டப்பா ஒண்ணு இருக்கும். என்ன டப்பா? மாத்திரை டப்பா எடுப்பாங்க. என்னமோ இந்த இது சின்ன பிள்ளைங்க சாக்லேட் எடுக்கிற மாதிரி இதுக்கு அதுக்கு மாத்திரை, இதுக்கு மாத்திரை, அதுக்கு மாத்திரைன்னு சொல்லி ஒவ்வொன்னா எடுப்பாங்க. புதையல் எடுத்த மாதிரி எடுப்பாங்க மாத்திரைங்க. எல்லா வீட்லயும் இருக்கு. ஒரே மாத்திரை தான். ஏன்? அல்லேலூயா. நாம் சாப்பிடுகிற ஆகாரம் இன்னைக்கு சரியா இல்லை. நாம் குடிக்கிற தண்ணீர் சரியா இல்லை. எல்லாத்துலயும் விஷம். அதனால நாம் இப்படியாய் ஜெபித்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். வியாதி நமக்கு வராது. புரியுதா? புரியல நான் சொல்றேன். அதனால சமைக்கும் போது என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுது நீங்க சமைக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிடுறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். சபையில நான் சொல்ல மறந்துட்டேன். சபையில எல்லாரும் வியாதிசரும் வருவாங்க. எல்லாருமே வருவாங்க. உட்கார்ந்து அவர்கள் சபைக்கு நல்லா கவனிங்க. சபையில சாப்பாடு கொடுத்தா சபையில தான் உட்கார்ந்து சாப்பிடணும். அது பெரிய ஆசீர்வாதம். அது தெரியுமா? அது பெரிய ஆசீர்வாதம். சபையில ஆகாரம் கொடுத்தா அந்த சபையில உட்கார்ந்து சாப்பிடணும். அது பெரிய ஆசை. ஏனென்றால் இந்த சபை என்பது ஒரு மனுஷனுடைய வீடு அல்ல. ஒரு மனுஷனுடைய வீடு அல்ல. இது ஒரு மனுஷர் வாசம் பண்ணுகிற இடம் இல்ல. இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். சபையில தேவன் இருக்கிறார். சபை என்பது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் இருந்து நாம் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதம். அதாவது அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அந்த சபையில உட்கார்ந்து அவங்க எல்லாருமே வீடு இருக்கு. ஆனாலும் வீட்டுக்கு போய் அல்ல, சபையில ஒன்னா உட்கார்ந்து ஊழியக்காரன் சரி எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலர் காலத்துல அப்படித்தான் இருந்து சாப்பிட்டார்கள். அதனால சபையில உட்கார்ந்து சாப்பிடுறது அது பெரிய ஆசை. அதனால சபையில நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடுற நாம் சபையில இருந்து சாப்பிடுறது ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, நாம் சமையல் பண்ணும் பொழுது நாம் அதை ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? சமைக்கணும். அதனால நம்ம சபையில சமைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணி சமைக்கணும். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை உங்களால 4 பேர் என்ன செய்வாங்க? சுகமா இருப்பாங்க. இது பெரிய ஊழியம். அதாவது மைக்கு பிடிச்சி பாட்டு பாடி அப்படி ஆராதனை செஞ்சாதான் ஊழியம் நினைக்கிறேன் இல்ல. 4 பேர் நம்மளால சுகமா இருந்தாலே அது பெரிய ஊழியம். அதான் ஊழியம். நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்கன்னா அது பெரிய ஊழியம். அதனால சமைக்கும் பொழுது சமையல் பண்றவங்க என்ன செய்யணும்? சமைக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, இதை சாப்பிடுறவர்கள் என்ன செய்யும்? ஆசீர்வாதமே மாறட்டும் அப்படின்னு சொல்லி சமைங்க. சாப்பிடுறவர்கள் என்ன செய்யுங்க? இந்த ஆகாரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தண்ணி குடிக்கும் போது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எப்ப சொல்லணும்? குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும். செய்யும் போது என்ன செய்யணும்? ஆசீர்வதிங்க. இதை சரியாய் நீங்க பின்பற்றினால் வியாதியே வராது, கால் வலி வராது, கை வலி வராது, வயிறு வலி வராது. ஐயா எனக்கு நோகுது, நிறைய பேர் நீங்க சொல்ற ஐயா நோகுது, அங்க நோகுது, இங்க நோகுது, அங்க நோகுது, இப்படிலாம் சொல்றோம். இந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. அதனால இந்த காலவேளை ஒப்புக்கொடுக்கும்
நம்முடைய ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, நாம் குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இனி நம்முடைய வாழ்க்கையில வியாதியே நமக்கு வரக்கூடாது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. வலி வந்தா எவ்வளவு வேதனை பாருங்க. நமக்கும் சந்தோஷம் கிடையாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் சந்தோஷம் கிடையாது. வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, மருமக இருப்பாங்க. நம்ம வியாதியா இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஐயோ, என் மாமியார் உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, என் மாமனார் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்களால சாப்பிட முடியாது. நம்மளால மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. உடம்பு சரியில்லைங்கும் போது நான் மாத்திரம் பாதிக்கப்படல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்ப நாம் வியாதி இல்லாம சுகத்தோடு இருந்தா நாமும் சந்தோஷமா இருப்போம், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதான் நல்ல வாழ்க்கை. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படி ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இது முடிக்க போகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆகாரத்தை ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த வசனம் நமக்குள்ளே நிறைவேறணும். கர்த்தர் இன்னைக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிறைவேறணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் நிறைவேறணும். அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாய் மாறணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரத்த கோட்டைக்குள்ளே நான்
எல்லாம் கரையை தட்டி இயேசுவே உங்க ரத்த காட்டத்துக்காக என்னை மூடி மறைத்துக் கொள்கிறாங்க. இது எந்த தீங்கும் என்னை அணுகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை அணுகாதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். நிச்சயமாகவே இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய ஆகாரத்தை நாம் குடிக்கும் தண்ணீரையும் கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதித்து இனி நமக்கு வியாதி வராதபடிக்கு எந்த விதமான பலவீனங்களும் வராதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாக நம்ம பாதுகாப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. நிச்சயமாகவே இனி எந்த வியாதியும் கிடையாது. இனி எந்த தீங்கும் கிடையவே கிடையாது. அப்படியே நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் சாப்பிடும் ஆகாரத்தில் நாங்கள் குடிக்கிற தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா இனி நாங்கள் வியாதியோடு அவன் காணப்படாமல் பலவீனத்தோடு காணப்படாமல் அப்பா சோர்வோடு நாங்கள் காணப்படாமல் எப்பொழுதும் சுகத்தோடு பலத்தோடு காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்து உம்முடைய நாமத்தை எங்களுக்கு மகிமைப்படுத்தும். அப்பா சமைப்பதற்கு முன்பதாக ஜெபிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். அதே போல சாப்பிடும் பொழுது நீர் கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். தண்ணீர் குடிக்கும் பொழுது நீர் கொடுத்த தண்ணீருக்காக ஸ்தோத்திரம். அப்படியாய் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபை செய்யும். அப்படியாய் கிரியை செய்து ஆண்டவரே ஆகாரமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். இனி எப்பொழுது சுகத்தோடு வாழ நீர் வருகிற வரைக்கும் சுகத்தோடு வாழ பிரியமானவனே நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை எப்பொழுது சுகமாய் இருக்கும்படி நீ கிருபை செய். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.